இல்ல இன்னைக்கு முதலமைச்சரா இருந்தாலும், இபிஎஸ் அவர்களா இருந்தாலுமே சரி, கட்சிக்காரங்களோட கல்யாணத்துக்கு போறாங்க, ஃபங்ஷனுக்கு போறாங்க, சிஎம்மே போய் எல்லா இடங்களையும் அட்டெண்ட் பண்றாங்க. எல்லா விஷயங்களுக்கும் அவங்களே இறங்கி போய் ஒரு அரசியல் பண்றாங்க. ஆனா விஜய் போராட்டங்களுக்கே வர்றதில்லைங்கிறப்போ வந்து வீட்ல உட்கார்ந்தே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணா, அது எந்த அளவுக்கு மக்கள்ட்ட எடுபடுங்கிறது ஒரு விஷயம் தான் கண்டிப்பா. எடுபடாது சார். அங்கே தான் சிக்கல் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் எப்படி சார் எடுபடும்? விஜயோட ஒரு பெரிய பிரச்சனையா அதுதான் நிக்குது இன்னைக்கு. மீடியாவே சார் பேஸ் நீங்க பண்றது இல்ல. மீடியா கிட்ட 1.5 வருஷமா பேசவே பேசவே இல்ல. அறிக்கை மட்டும் தான் வருது. அறிக்கை ஒன் வே டிராஃபிக் தானே. அதான். உங்களை பத்தி மக்களுக்கு என்ன தெரியும், மக்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, இது வந்து ஒரு இந்த மனப்பான்மை என்பது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஆரோக்கியமற்ற அஹ், ஒரு மனப்பான்மை. அரசியலுக்கு வந்து இது பெரிய ஆபத்தாகத்தான் போய் முடியும். நீங்க டெய்லி மீடியாவை பாருங்கலாம் நான் சொல்லலை. ஒரு தடவையாவது மாதம் ஒரு தடவையாவது நீ மீடியா கிட்ட பேசணும்ல. ஏங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல ஒரு தடவை கூட மீடியா கிட்ட பேசணும்னா அவர் என்னங்க தலைவர்? நீங்கள் யாருன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் சார்? நீங்கள் சிவில் சமூகத்தோட எப்படி உரையாடுவீங்க? த்ரூ மீடியா தான் உரையாடுவீங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு போய் உரையாட முடியாது. உரையாட முடியாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் போடுறதால அது ஒரு வழி பாதை இல்லை. முன்னெல்லாம் இப்போ மோடி பேசுகிறாரு, மன் கி பாத் மோடி பேசுகிறாரு, அவர் சொல்கிறாரு பேசுகிறாரு, நம்மலாம் கேட்டுக்கிறோம். நம்ம அவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க முடியுமா? இதுவரை சுதந்திர இந்திய வரலாறுலேயே 12 வருஷமா பிரஸு கிட்ட பேசாத ஒரே பிரதம மந்திரி மோடி. மோடி மட்டும்தான். அவர் வண்டி ஓடுது, அவர் அதிர்ஷ்டம். அது அந்த அதே அதிர்ஷ்டம் அரசியல அவருக்கு. விஜய் பண்ண முடியாதுன்னா ஆட்சிக்கும் முடியாது அதிகாரத்துக்கு முடியாது இல்ல. முடியாது முடியாது.